சீலிங் ஃபேன்ல 4 ஒயர் வெளிய வந்திருக்கும். அந்த 4 ஒயர் எப்படி வந்திருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோவே. நான் ஆல்ரெடி வரைஞ்சு வச்சிருக்கேன். அதாவது சீலிங் ஃபேனுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் காயில், ரன்னிங் காயில் 2 காயில் இருக்கும். 2 காயிலோட ஸ்டார்ட்டிங் எண்டிங் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்டார்ட்டிங் எண்டிங் தான் அந்த சீலிங் ஃபேனோட ஷாஃப்ட்ல வந்து நிக்கிற அந்த 4 ஒயர். இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க. ஸ்டார்ட்டிங் காயில் உள்ள நான் வரைஞ்சிருக்கேன். இதனுடைய ஸ்டார்ட்டிங் 1, எண்டிங் 1. அடுத்தது ரன்னிங் காயில். சேம் அதே மாதிரி தான் இதனுடைய ஸ்டார்ட்டிங் 1, எண்டிங் 1. ஸோ இந்த கீழே தெரியுது பார்த்தீங்களா 4 ஒயர். இதுதான் வந்து நமக்கு சீலிங் ஃபேன்ல மேலே வந்து நிக்குது. ஸோ இப்போ எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் காயிலேருந்து ஒரு லீடு, ஸ்டார்டிங் காயிலேருந்து ஒரு லீடு, ரெண்டையுமே நம்ம ஒன்னா லூப்பிங் பண்ணிடுவோம். அதாவது இருங்க நான் இப்படி போட்டு காமிச்சிடுறேன். 2 காயிலையுமே நம்ம ஒன்னா லூப் பண்ணணும். லூப்பிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த லைன் வந்து காமன் சொல்லுவாங்க. காமன் லைன் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 2 ஒயர்ல நம்ம சீலிங் ஃபேன்ல கெப்பாசிட்டர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கெப்பாசிட்டர்ல இருந்து வந்த 2 ஒயரையும் இதுல கொடுத்துடணும். இதுல ஒரு ஒயரையும் இதுல ஒரு ஒயரையும் கொடுத்துடணும். இப்போ இது வந்து நமக்கு ரன்னிங் காயில், இது ஸ்டார்டிங் காயில். இப்போ ரன்னிங் காயில நம்ம வந்து ஃபேஸ் சப்ளை கொடுக்கணும். காமன்ல நம்ம நியூட்ரல் லைனை கொடுக்கணும். நடுவில் உள்ளது வந்து அது நம்ம வந்து இந்த கிளாம்ப்ல சென்டர்ல வச்சிடலாங்க. இதுல நம்ம பவர் சப்ளை எதுவும் கொடுக்க கூடாது. ஃபேஸை இதுலையும் நியூட்ரல் இதுலையும் கொடுத்தோம் அப்படின்னா இந்த சீலிங் ஃபேனோட கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ சீலிங் ஃபேன் ஆனது ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த காயிலுக்கான கனெக்ஷன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.